கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு ஆலோசனை நாம் பார்க்க முடிகிறது. மனசுல மகிழ்ச்சி இருந்தா முகத்துல தெரியும் அப்படி சொல்லுவாங்க. உங்க மனசை நீங்க எப்பவுமே மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்பட வேண்டும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் அப்படித்தான் சொல்லுது, கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் மனதை மகிழ்ச்சியாய் வைக்கும் பொழுது அந்த முகங்கள் சந்தோஷப்படும். அது மற்றவங்க பார்க்கறதுக்கு தேவனுடைய பிள்ளைகளே அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மனோ துக்கம், மனசளவுல துக்கம் வந்தா நமக்குள்ள இருக்கிற ஆவி சோர்ந்து போகும், முறிந்து போகும் என்று எழுதுகிறார்கள். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க நம்ம பழகணும். கர்த்தர் இருக்கிறார், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றவர் வல்லமையுள்ள தேவன். கர்த்தருக்கு சித்தம் இல்லாம எதுவும் நடக்கல. பிதாவின் சித்தம் இல்லாம ஒரு தலையில இருந்து ஒரு முடி கூட உருதாது என்று சொல்றாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆனாலும் நமக்குள்ள அந்த சோறு வரும்போது ஐயோ என்னை எல்லாம் கைவிட்டுட்டாங்களே என்கிற எண்ணம் இருக்கும். ஆனாலும் நாம் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். மன துக்கத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படியே நமக்குள்ள இருக்கிற உற்சாகமான ஆவி முறிந்து போகுமா. அதனால எப்பவும் முகமலர்ச்சியோட இருக்க தேவனுடைய பிள்ளைகளே, மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். அப்படி நாம் இருந்தோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டியதை கட்டாயம் செய்வார். ஏன்னா அவர் தான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். நம்மளுடைய திறமையோ ஞானமோ அறிவோ புத்தியோ யாவும் கிடையாது பிரியமானவர்களே, ஆண்டவர் மாத்திரமே. அதனால கர்த்தரை மாத்திரம் நாம் மேம்படுத்துவோம், மகிழ்ச்சியா இருப்போம். இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். பிரசன்னத்தினால் நிரப்பும். நீர் விரும்புகிறதை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். எங்க மனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க உமக்குள்ள வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும், கண்ணீர்கள் வரும், போராட்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும். ஆனால் அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஞானத்தை எங்களுக்கு கொடுத்து நடத்தும்படி நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டுடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.